டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் இவ்வளோ கோதுமாவே இருந்தாலும் போதும் இந்த அளவு செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எந்த மெஷரிங் கப் எடுக்கிறீங்க அதே மெஷரிங் கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இங்கே நான் 2 கிளாஸ் தண்ணியில் 1 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் கரையிற இருக்கும், நீங்கள் அதை கொதிக்க வச்சா போதும். இப்போ இன்னொரு பேனில் 1 கப் கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் அதே பேனில் 1 கப் கீக்கு வந்துட்டு கால்வாசி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கீயை கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோதுமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி கலர் சேஞ்ச் ஆகி வரும். கலர் சேஞ்ச் ஆனாலும் நம்ம செஞ்சு வச்சு சிறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது தெரிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எல்லாம் சிறப்பு ஆட் பண்ணி முடிச்ச அப்புறம் கீ நம்ம எடுத்து வச்சலாம். அந்த கீயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பேன்லேருந்து அப்படியே அல்வா விட்டு வந்துடும். அவ்வளோதான், நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான அல்வா ரெடி. இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் ஃபேமஸ். இது வந்து ஆட்டாக்கா அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே கேசரி செய்கிற மாதிரி அவங்க டக்குன்னு இந்த அல்வாவை செய்வாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.